ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போகணும், எப்படி போடணும் அப்படின்னு கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் டார்கெட் என்ன நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டில் கம்ப்ளீட் ரீச் ஆகிற வரலும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் பாதி டார்கெட்டில் வெளியே வந்துட்டீங்க, கிடைச்ச ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் கிடையாது, அது பேர் கேம்லிங். ஏன்னா நீங்கள் லாஸ் ஆக சொல்ல பெரிய லாஸஸ் சேர்த்துக்க சொல்ல சின்ன ப்ராஃபிட் நீங்கள் எடுத்தாலும் பலன் இல்லாமல் போயிடும், அது வேஸ்ட். அது ட்ரேடிங், அது ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ 1:1 இல்லை 1:1.5 1:2 என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணால் தான் அது ட்ரேட் அமையும். ஓகே, ஸோ இது ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி பண்ணாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், யாராவது சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் எந்த பலனும் இல்லை. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அது ப்ராப்பர் செட்டப்பில் கிடைக்குதான்னு பாருங்கள். எனக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ இருக்குது, அந்த ட்ரேடில் எனக்கு டார்கெட் இவ்வளோ வருது அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். இல்லை எனக்கு போகிற போக்கில் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அது ட்ரேடே கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 டே டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்ட்லி நம்மளோட 200 EM கிட்டே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 200 EM ஒரு நான் என்னுடைய ஆங்கிள் சப்போர்ட்டாகவும் இது பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிட்ட வருது. இந்த இதில் என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா, அதாவது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா, இப்போ இதுவே ரெசிஸ்டன்ஸ் அமையும் 23,800 வரலும் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மூமெண்டம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே ஒரு பையிங் செட்டப்புக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதாவது பையிங் செட்டப்னா என்னென்ன மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாவோ அல்லது ஒரு டபிள்யூ பேட்டர்னோ ஏதாச்சும் ஒரு கீழே ஸோ ஒரு பேரலாக ஒரு விஷயம் கிடைக்குதா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் உங்களோட லைக்ஸை இன்றைக்கி நம்ம 150 லைக்ஸ் இமீடியட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ரைட், இப்போது நிஃப்டி 50 ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டியும் 200 EM டேட் செட்டில் எங்கே இருக்குன்னு ஓகே, எதுவும் எக்ஸாக்ட்லி நம்ம 200 EM கிட்ட தான் ப்ரைஸ் இருக்குது. சரி, ஓகே, மேபி இந்த இதில் என்ன ஆகும், ப்ரைஸு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் டே டைம் வரனா கூட கீழே இப்படி இது மாதிரி மேலே மூமெண்டம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கீழே இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சா அது கன்ஃபார்ம் அது கீழே இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹீட் பண்ணுறதுக்காக கீழே வர விடுங்க. ஓகே, ஸோ அந்த இதில் எந்த மாதிரி பிளான் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி 50 என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அமையும். இந்த சப்போர்ட்டில் இருக்குல்ல, அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்டுக்காக மேலே போகுது. ஸோ இந்த இதில் அகைன் ஷார்ட் சைடுக்கான ஒரு வியூவும் பார்க்கலாம். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு டைரெக்ஷன் போகும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் மைனஸில் இருந்தால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பை பார்க்கலாம். நிஃப்டி 50 வந்துடலாம். ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம நிஃப்டி 50 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்குது. இப்போது மார்க்கெட் என்ன நடக்குது, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதோடய ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்று அகைன் ஒரு ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுக்கும். 23,600க்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லைங்களா. ஸோ இந்த லெவலில் ப்ரைஸ் ரீச் ஆகிறத பார்க்கலாம். 23,600 ரீச் ஆகிறது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 200 EM ரெசிஸ்டன்ஸாகவும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். ஓகே, ஏன்னா ப்ரைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ, இந்த பக்கம் ஹையர் லோ மார்க் பண்ணி பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் பார்த்திங்கன்னா 23,600 ப்ரைஸ் மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, சினாரியோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் அக்ரெசிவாக நீங்கள் இந்த லெவலில் தாண்டி கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி இந்த லோ டார்கெட்டை நீங்கள் டிசைட் பண்ணலாம். இந்த 23,320 இல்லைங்களா, 320 மீன் அந்த 330 340 எந்த ரேஞ்சு கூட நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கீழே 200 EM இருக்குது பெரிய டைம் ஃப்ரேமில். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டார்கெட்டை ஷார்ட் சைடில் சீக்கிரமாக வெளியே வரது பெட்டராக இருக்கும். ஏன்னா எப்போனாலும் இந்த பிரேக் அவுட் நடக்கும். மேபி இந்த இதில் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அதனால் என்ன, நீங்கள் ஷார்ட் சைட் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இமீடியட் 23,000
340 கிட்ட நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரேக் அவுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் கூட ஓகே. நீங்கள் ஸ்விங் லோ இருக்குல்ல, அந்த ஸ்விங் லோ நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து டார்கெட்டை நீங்கள் பண்ணலாம் இந்த 23,600 கிட்ட. ஓகே, இல்லை சார் இந்த பிரேக் அவுட் ஆகலை, நான் வந்து ப்ரைஸ் இங்கே கீழே வந்து க்ளோசிங் கொடுக்குது கீழே அப்படின்றப்போ நீங்கள் இந்த லோவஸ்ட் ஷார்ட்டாக பண்ணி இந்த ஸ்விங் ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இது சொன்னேன் இல்லைங்களா அப்போயே உங்களுக்கு. ஸோ இதில் ப்ரைஸு பேட்டர்ன் இந்த மாதிரி மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க. செல்லர்ஸை டாமினேட் பண்ண கிட்டே வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்விங் சொல்ல இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை கிடைக்குது. இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க இந்த இதில் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்சை நம்ம கால்குலேஷன் பண்ணிங்க. இந்த ரேஞ்சை கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தால் எங்கே நெக்ஸ்ட் மூமெண்டம் ஆகும், இந்த 50,500 to 600 ஏரியாவை ரீச் ஆகும். இந்த ஏரியாவை நம்ம க்ளோஸ் கொடுத்துட்டோம் மேலே அப்பர் சைட். ஏன்னா பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க ஆல்மோஸ்ட்டு இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்தாங்க. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து அந்த இதில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான் இந்த இதில் கீழே வரணுமா வச்சிருந்தது. ஸோ இந்த இதில் நமக்கு மிஸ்ஸிங். ஆக்சுவலாக வந்து என்னோடய வியூஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணியிருந்தேன் அந்த இதில். இப்போ ஷார்ட் சைட் பிளான் பண்ண சொல்ல என்னென்னா இங்கே அதையும் தாண்டி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தால் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஓகே, சரி சார் இல்லை சார் எனக்கு வந்து 10 லைன் கட் ஆகிட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றப்போ இந்த 10 லைன் கீழே என்னாகும், இந்த 50,100 50,000 ரவுண்ட் நம்பர்லாம் இதெல்லாம் வந்து எஸ்எல் ஏரியாஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் அகைன் வந்து கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 49,200 நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். 49,800 இந்த 50,100 50,000 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ் கடற்கடன்னு கீழே வரும் இந்த இடத்துல. ஏன்னா எஸ்எல்ஸில் அங்கே ரிப்போர்ட் பண்ணிக்கிறதுனால இந்த பிரேக் டவுனில் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் நீங்கள் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குங்களா இந்த ரேஷன் சரியா இங்கே வந்து ப்ரீவியஸ் செல்லர்ஸ் இருப்பாங்க. 50,800க்கும் ஒரு செல்லர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் 50,600க்கு நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூனா பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு என்னென்ன கன்சிடர் பண்ணணும் சேம் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபின் நிஃப்டியில் வந்து அந்த பிரேக் டவுனுக்கான ஒரு சூழ்நிலை வருது இதில். ஓகே, பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் வருது. ஆனால் இந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுக்கணும். இம்பார்ட்டன்ட் என்ன க்ளோசிங் கொடுத்துறது தான் நமக்கு வந்து இந்த இதில் ஒரு ஸ்விங் ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுன்னா டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,360 23,400 டார்கெட் அமையும் இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா. ஆனால் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு மேலே ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா கீழே 23,120 23,160. ஏன்னா இங்கெல்லாம் ப்ரீவியஸ் சப்போர்ட் எஸ்எல் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சதை மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.